இன்னைக்கு நம்ம போலீஸ் சீசன் 1 எபிசோடு 1 தான் பார்க்க போறோம். ஆரம்பமே ஒரு பில்டிங்குள்ள ஒத்தையாரட்டையா போட்டு காசை வச்சு சூதாடிக்கிட்டு இருக்கான்ல, இவன் தான் நம்ம ஹீரோ முரளி. எல்லா கேம்லயும் நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டு பணத்தை எடுக்க போனா, தோத்து போன தடியன் ஒழுங்கா பணத்தை வச்சுட்டு இங்க இருந்து ஓடி போயிருங்கடான்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட பணத்தை எடுக்க சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு போலீஸ் வந்ததும் ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் தப்பிச்சு ஓடிற, தடியனும் அவன் கேங்கும் மாட்டிக்கிறாங்க. இவங்களை பிடிச்ச விஷயத்தை இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக எஸ்ஐ கால் பண்றாரு. இந்த எஸ்ஐயோட பேரு வாவர். இன்ஸ்பெக்டர் மேடமும் ஹாஸ்பிட்டல்ல பிரெக்னன்சி செக்கப்புக்காக வந்திருக்கிறதுனால அந்த காலை கட் பண்ணி விடுறாங்க. இவங்க பேரு அர்ச்சனா. காலை எடுக்கலன்னதும் வாய்ஸ் மெசேஜ்ல இந்த கேஸை எஸ்ஐ ராஜா தான் டீல் பண்ண வேண்டியது, அவரோட வேலையை அவர் பார்த்தா எனக்கு கொஞ்சம் வேலை குறையும்னு மெசேஜ் அனுப்புறாரு. இங்க டாக்டர் நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பிரெக்னன்ட் ஆயிருக்கீங்க, அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவும் டாக்டர்கிட்ட பேசி முடிச்சிட்டு வெளியே வந்து வாய்ஸ் மெசேஜை கேட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இங்க ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணவங்களை கூப்பிட்டு வந்து ஜெயில போட, அதை பார்த்து ஒரு கான்ஸ்டபிள் நானும் ஒரு பெரிய கேஸை பிடிச்சு ப்ரமோஷன் வாங்கலாம்னு பார்த்தா நீங்க என்ன இப்படி சும்மாவே உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனோட பேரு ஜீவா. அப்போ ஒரு போன் வர ஏட்டையா முதல்ல அந்த கால் அட்டன் பண்ணி யாருன்னு பார்க்க சொல்றாரு. ஜீவாவும் கால் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்க, அந்த பக்கம் நான் இன்ஸ்பெக்டர் அர்ச்சனா பேசுறேன், எஸ்ஐ ராஜா இல்லையான்னு கேட்க, ஜீவா இன்ஸ்பெக்டர்னதும் பதறி போய் எஸ்ஐ ராஜா இன்னும் வரல மேடம்னு சொல்றான். இங்க ராஜா ஒரு குற்றவாளியை சோலோவா பிடிக்க வர, அடியாளுங்கெல்லாம் பாச காட்டி கொடுக்காம ஓவரா பண்ண, அவங்கள அடிச்சு காலி பண்ணிட்டு பாச அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர்றான். அப்ப அர்ச்சனா கால் பண்ணி ராஜா கிட்ட, அந்த கேம்லிங் ஆடுற பிரச்சனையை நீ பார்க்க மாட்டியா, அதையும் எஸ்ஐ வாவர் தான் பார்க்கணுமான்னு கேட்க, நான் இங்க நியூசன்ஸ் கேஸ்ல ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்கேன், அதான் அந்த வாவர் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உங்க சட்ட ஒழுங்கை காப்பாத்திட்டார்ல, அப்புறம் என்னன்னு கேட்டுட்டு இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு என்கிட்ட கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அர்ச்சனாவும் கோவத்துல இவனை பேசாம கொன்னுறவான்னு கேட்க, அதுக்கு புருஷன் ஹெல்த் முக்கியம், வயித்துல பாப்பா இருக்குன்னு சொல்றாரு. சொல்ல மறந்துட்டேன், அர்ச்சனாவும் ராஜாவும் அக்கா தம்பி. இங்க நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடி வந்து இனிமேல் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட பாட்டி விளக்கமாத்த தூக்கிட்டு வந்து எங்கடா போன, ஏதாவது கள்ளத்தனம் பண்றேன்னு தெரிஞ்சது தொலைச்சு போடுவேன்னு சொல்லி அடிக்க வர ஹீரோ ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறான். இங்க ஸ்டேஷனுக்கு ராஜா வரவோ லேடி 8 வந்து ஒரு காலேஜ் பொண்ணு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்களோட பேரு ஸ்பென்சி. அந்த பொண்ணு கிட்ட ராஜா என்னாச்சுன்னு விசாரிச்சுட்டு ஒரு ஏட்டையும் கான்ஸ்டபிளையும் விசாரிக்க போக சொல்ல, அப்ப வாவர் வந்து ராஜா கிட்ட அது காலேஜ், விசாரிக்கிறதுக்கு அன்யூனிஃபார்மோட போக சொல்லுங்கன்னு சொல்ல, ராஜா யூனிஃபார்ம் போட்டு போய் இவங்க என்ன தப்பா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்க போக வேணாம் நானே போய்க்கிறேன்னு சொல்லி காலேஜுக்கு போறாரு. அங்க போய் அந்த நம்பருக்கு ராஜா கால் பண்ணி பார்த்தா அவன் எம்எல்ஏ பையன் போல. ராஜாவை பார்த்ததும் காமெடி பண்ணாம போங்க சார், நான் எம்எல்ஏ பையன்னு சொல்ல, அங்க பளிர்னு ஒரு அறை விட்டு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்து வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அர்ச்சனா கால் பண்ணி எம்எல்ஏ பையன் மேலேயே கை வச்சிருக்க, உனக்கு யாரு அரெஸ்ட் பண்ண பர்மிஷன் கொடுத்தான்னு கேட்க, அவன்கிட்ட நான் மரியாதையா தான் பேசினேன், அவன் தான் சிரிச்சு ரொம்ப பண்ணான்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அவனை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறம் ராஜா அந்த பொண்ணை கூப்பிட்டு இவனை என்ன பண்ணலாம்னு கேட்டா, அந்த பொண்ணு ஒன்னும் பண்ண வேணாம் சார், எனக்கு கால் பண்ணாம இருந்தா அதுவே போதும்னு சொல்லிடுறா. அப்புறம் ராஜா அவங்கிட்ட எம்எல்ஏ பையன்னா ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்ல, அவன் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப வாவர் வந்து நான் தான் அப்பவே சொன்னேனே, இப்போ உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு வம்புளுக்க, ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது போல. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ நைட்டு தூங்க வர, பாட்டி அழுதுகிட்டே நிம்மதியா வாழவும் முடியல சாகவும் முடியல, நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன்னு தான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோவும் நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்றேன், எங்க போனாலும் ஜெயிலுக்கு போனவன்னு ஒருத்தனும் வேலை தர மாட்டான், அவங்களும் இஷ்டத்துக்கு என்னென்னமோ கதை கட்டுறாங்கன்னு ஹீரோவும் வருத்தப்பட, பாட்டி உன் கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனா தப்பான வேலை மட்டும் பண்ணாதன்னு சொல்றாங்க. ஹீரோவும் இப்ப எதுக்கு அழுகிற, இனிமேல் நானே பூக்கடையை பாத்துக்கிறேன், எப்படி ஒரு கடையை 3 கடையை மாத்துறேன்னு பாருன்னு சொல்ல, பாட்டிக்கு இதுல விருப்பமே இல்லாத மாதிரி தெரியுது. காலையில குளிர்ல பாட்டியும் ஹீரோவும் பூவை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போக, கடைக்கு முன்னாடி இருக்க வண்டி எல்லாத்தையும் ஹீரோ ஓரமா நிப்பாட்டிக்கிட்டு இருக்க, உள்ள பாட்டி சாமி கிட்ட என் பேரன் வாழ்க்கையில நல்லாகி அவனுக்கு ஒரு துணை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா இப்பதான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி. பாட்டியும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்க, ஹீரோயின் வெளியே வந்து பார்க்கும்போது முரளி நகட்ட முடியாத வண்டி எல்லாத்துலயும் ஆணை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வண்டியிலேயே ஆணி அடிச்சிருவான். ஹீரோயின் இதை பார்த்ததும் என்னடா பண்றேன்னு ஹீரோவை திட்டிக்கிட்டே வண்டி எடுத்துட்டு போக, முரளியும் இங்க வண்டியை நிறுத்தினா அப்படித்தான் பஞ்சர் ஆகும்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். இத பாட்டி பார்த்து எதுக்குடா அந்த பொண்ணை திட்டுனேன்னு கேட்க, நான் எங்க அதை திட்டினேன், அதுதான் என்ன திட்டிட்டு போகுது, நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோயின் ஒரு ஜூனியர் லாயரா இருப்பா. ஆபீஸ்க்கு ஆட்டோல வந்து இறங்கி சீனியர் வந்துட்டாரான்னு கேட்க, உன் நல்ல நேரம் இன்னும் வரல, நீ லேட்டா வருவேன்னு தெரிஞ்சா சாவியை என்கிட்டயாவது கொடுத்துருக்கலாம்னு கேட்க, ஒரு பரதேசி என் ஸ்கூட்டில ஆணி இறக்கிட்டான் அதனாலதான் லேட்டுன்னு சொல்றா. அப்புறம் ஆபீஸ ஓபன் பண்ணிட்டு சீனியர் வரவும் இந்த மாசம் சேலரி கேட்க, நான் என்ன வச்சுக்கிட்டா கொடுக்காம இருக்கேன், கேஸ் ஜெயிச்சா கொடுக்க போறேன்னு சொல்ல, இவர் என்னைக்கு ஜெயிக்க நான் என்னைக்கு சம்பாதிக்கன்னு புலம்ப, ஹீரோயினும் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம், வா டீ குடிக்க போலாம்னு கூட்டு போறா. இங்க முரளி குளிச்சுட்டு மறுபடியும் கோயிலுக்கு வரும்போது யாரோ ஒருத்தவங்களோட நகையை ஒருத்தன் திருடிட்டு போறான். அவங்களும் என் நகையை திருடிட்டு போறான் பிடிங்கன்னு சொல்லி கத்த, ஹீரோவும் திருடனை பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு போறான். அப்ப ராஜா வண்டியில
வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது வாக்கி டாக்கில அம்மன் கோவில் பக்கத்துல செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு, திருடன் பிளாக் கலர்ல ஷர்ட் பேண்ட் போட்டிருக்கான்னு சொல்ல ராஜா ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி 2 பேரும் அம்மன் கோவில் கிட்ட போக சொல்றான். நம்ம ஹீரோ கரெக்டா போய் ராஜா வண்டியிலேயே மோத முரளி பிளாக் கலர்ல ஷர்ட் பேண்ட் போட்டிருக்கவும் இவன் தான் திருடன் நினைச்சு அரெஸ்ட் பண்ண. முரளி செயின் எடுத்தவன் ஓடிட்டான் சார், அவனை பிடிங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் ராஜா கேட்காம செயின் எடுத்தவனோட கூட்டாளின்னு நினைச்சு அவன் எங்க இருக்கான்னு நீதான் எனக்கு சொல்லணும்னு விளங்க மாட்ட. அப்ப பாட்டி இதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.